மருத்துவமனையை தகர்த்த இஸ்ரேல். மண்ணில் புதைந்த 500 உயிர்கள். மனித குலம் பார்த்திராத தாக்குதல். நள்ளிரவில் கொந்தளித்த உலகம். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக காசாவின் மீது குண்டுமழை பொழிந்து சுமார் 3000 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல். இந்த நிலையில் காசாவில் உள்ள அல் அஹ்லி பப்டிஸ்ட் மருத்துவமனை மீது திடீரென குண்டு விழுந்தது. இதில் 500 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 600 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜெருசலேம் கிறிஸ்தவ திருச்சபையால் நடத்தப்படும் அல் அஹ்லி பப்டிஸ்ட் மருத்துவமனை கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவை வழங்கி வருகிறது. இச்சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ணீரில் மூழ்கடித்துள்ளது. நோயாளிகளும் சாதாரண பொதுமக்களும் உயிர் பிழைப்பதற்காக அங்கு தஞ்சமடைந்திருந்தனர். அவர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதல் உலகம் முழுவதும் போராட்டங்களை தூண்டியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மட்டுமின்றி அமெரிக்காவும் காரணம் என ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அனுசரணையாக இருந்து வரும் பாலஸ்தீனத்தின் அண்டை நாடான ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவும் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளார். இது ஒரு போர் குற்றம், ஒரு இனப்படுகொலை. இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. நரகத்திற்குள் அனைவரும் விழுந்து விடுவோமோ என அஞ்சுகிறோம் என தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளின் ஆட்சியாளர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு தலைவர்கள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேலை கண்டித்தும் அவர்களுடன் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் இணக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டியும் மேற்கு கரையின் ரமலா நகரில் நள்ளிரவில் பெரும் போராட்டங்கள் வெடித்தன. பொது சொத்துக்களை மக்கள் அடித்து நொறுக்கினர். மேற்கு கரை காவலர்களும் பொதுமக்களும் கடுமையாக மோதிக்கொண்டனர். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பிடனை புதன்கிழமை சந்திக்க இருந்த மஹ்மூத் அப்பாஸ் அந்த சந்திப்பை புறக்கணித்து உடனடியாக ரமலா திரும்பியுள்ளார். புதன்கிழமை கோபத்தின் தினமாக அனுசரிக்கப்படும் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்றும் இஸ்லாமிக் ஜிகாத் என்ற அமைப்பு தவறுதலாக நடத்திவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தரப்பைச் சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை ISS நடத்தியதாக கூறியுள்ளனர். இஸ்ரேலின் இந்த முன்னுக்கு பின் முரணான விளக்கத்தை அரபு நாடுகளும் உலக நாடுகளும் நிராகரித்து கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன.